I welcome you to learn English. Already present continuous tenseக்கும் present perfect continuous tenseக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் past continuous tense, past perfect continuous tense இந்த ரெண்டு டென்சஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈஸியாக உங்களால் இங்கிலீஷில் பேசுகிறப்ப அப்ளை பண்ண முடியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். Now look at these sentences. We were playing yesterday, past continuous tense. We had been playing for a few days last month, past perfect continuous tense. ரெண்டு டென்சஸுமே ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப ஈஸியாக நம்மளால் அப்ளை பண்ண முடியும். தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். We were playing yesterday இந்த வாக்கியம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. நாங்கள் நேற்று விளையாடி கொண்டிருந்தோம். நாங்கள் நேற்று விளையாடினோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? we played yesterday. விளையாடி கொண்டிருந்தோம் அப்படின்னா we were playing yesterday, past continuous tense. கீழே இருக்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். இந்த இடத்துல வாஸ் வேர் ரெண்டுமே பி வெர்ப்ஸ். ஐ வாஸ் ஸ்பீக்கிங், நான் பேசிக்கொண்டிருந்தேன். ஐ ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் கிராமட்டிக்கலி ராங். He was counting all, அவர் அனைத்தையும் எண்ணிக்கொண்டிருந்தார். They were traveling, அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. He was traveling yesterdayக்கும் he had been traveling last month அப்படிங்கிற சென்டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். தமிழ் அர்த்தம் கொடுத்துருக்கேன். அவர் நேற்று பயணம் செய்து கொண்டிருந்தார், அவர் சென்ற மாதம் முழுதும் பயணம் செய்து கொண்டே இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக ஒரு ஊருக்கு போக வர, இன்னொரு ஊருக்கு போக வர, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறப்ப he had been traveling last month, past perfect continuous tenseல சொல்லணும். he was traveling yesterday, நேற்று இந்நேரம் அவர் ட்ராவல் செய்து கொண்டிருந்தார். அதாவது நேற்று ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நேற்று நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், நீ தூங்கிக்கிட்டு இருந்த. அந்த தூங்கிக்கிட்டு இருந்தது ஒரு செயல், அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிற செயல், அது கடந்த காலத்தில் நடந்திருக்கு. அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது வேறு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வேறு. தமிழ் விளக்கத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப இன்னும் நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும். He was traveling yesterday, அவர் நேற்று பயணம் செய்து கொண்டிருந்தார், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். He had been traveling last month, அவர் சென்ற மாதம் முழுதும் பயணம் செய்து கொண்டே இருந்தார், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் கடந்த காலத்தில் நடக்க ஆரம்பித்து கடந்த காலத்திலே முடிஞ்சிருச்சு, அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கடந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்ததை குறிக்குது. ரெண்டு டென்சஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நவ் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் சென்ற வாரம் வேலை செய்து கொண்டிருந்தீர்கள், நீங்கள் சென்ற மாதம் முழுக்க ஒரு நாவலை வாசித்து கொண்டே இருந்தீர்கள். இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் இந்த வாக்கியங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்து தப்பு இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ வேர் ஒர்க்கிங் லாஸ்ட் வீக், நீங்கள் சென்ற வாரம் வேலை செய்து கொண்டிருந்தீர்கள். யூ ஹேட் பீன் ரீடிங் எ நாவல் ஃபார் தி லாஸ்ட் ஹோல் மந்த், நீங்கள் சென்ற மாதம் முழுக்க ஒரு நாவலை வாசித்து கொண்டே இருந்தீர்கள். அதாவது கண்டினியூஸாக வாசிக்கலை, அப்பப்போ வாசிச்சிருக்கிறாரு. 1 மந்த்தாக வாசித்து முடிச்சிட்டாரு. ஸோ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். நவ் லுக் அட் தீஸ் தமிழ் சென்டென்சஸ். நீ என் வீட்டிற்கு வந்தபோது நான் சமைத்து கொண்டிருந்தேன். நான் சென்ற மாதம் விருந்தினர்களுக்காக சமைத்து கொண்டே இருந்தேன். அதாவது கெஸ்ட் வந்துக்கிட்டே இருந்தாங்க லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக. அவங்க வந்தப்பெல்லாம் நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சென்டென்சஸையும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
I was cooking when you came to my home. நீ என் வீட்டிற்கு வந்தபோது நான் சமைத்து கொண்டிருந்தேன். I had been cooking for the guests last month. I had been cooking. இதை மாற்றி சொன்னோன்னா ராங். கரெக்டான டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அவர் நேற்று இலக்கணம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் கடந்த சில நாட்களாக ஒரே இலக்கணத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். He was teaching grammar yesterday. He had been teaching the same grammar for the last few days. ஸோ எந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது, எந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் டிஃப்ரென்சஸ் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.